இந்த வீடியோவில் எப்படி ரவுட்டிங் பண்ணுறது ஆங்குலரில். ஸோ ரவுட்டிங்னு ஒன்றும் இல்லை, பேஜ். ஸோ எப்படி ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் நேவிகேஷன்ஸ். ஸோ ஆங்குலர் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு பேஜஸ் கிரியேட் பண்ண வேண்டியது. அது எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ இப்போ நான் வந்து கேண்டிட் ரவுட்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிளாங்க் கலோரல் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வேறு எதுவும் எம்டி கோட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா என்னோட இதில் ஒரு 4 மெனூஸ் இருக்கிற மாதிரி நான் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹோம்ட்டு ஒரு மெனு இருக்கு. அதே மாதிரி அபோட்னு ஒரு மெனு இருக்கு. சர்வீசஸ்னு ஒரு மெனு இருக்கு. கான்டாக்டஸ்னு ஒரு மெனு. ஸோ இப்போ ஒரு 4 மெனுஸ். ஸோ ஒரு லிங்க்ஸ் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொன்றே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு தனி பேஜ் தனி காம்பனண்டாக உண்டாகும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ்க்காக இருக்குது. ஒரு ஸ்பேஸ். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா ஒரு 4 மெனூஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து சம் டைனமிக் கண்டென்ட் வரும். ஸோ இது நம்ம வந்து இப்போ ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓல்டு வந்து இப்போ பழைய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு 4 மெனூஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. பட் இப்போ எதுவுமே அதை கிளிக் பண்ற மாதிரி ஜஸ்ட் சிம்பிள் ஹைப்பர் லிங்க் மட்டும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ற மாதிரி இருக்கணும். அதோட கண்டென்ட்ஸ் வந்து கீழே லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ஸ்அப் நான் ஒழுங்கா போட்டேன். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர் லிங்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த எந்த லிங்கை கிளிக் பண்ண இப்போ எதுவும் ஒர்க் ஆகாது. ஏன்னா சிம்பிளா எங்கேயுமே நான் ரவுட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம இதை ரவுட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு பேஜ் வேணும். ஸோ ஒரு 4 காம்பனன்ட் நான் தனியாக கிரியேட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ng generate component. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ ஹோம்ல ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ அபவுட்னு ஒரு காம்பனன்ட், சர்வீஸ்னு ஒரு காம்பனன்ட், ஸோ கான்டாக்ட்னு ஒரு காம்பனன்ட். ஓகே, ஸோ இப்போ ஒன்று ஒரு காம்பனண்ட் அங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஸோ எந்த லிங்க்குக்கு எந்த காம்பனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ ஹோம்ங்கிறது ஒரு எம்டி ஸ்லாஷ் ஹோம் பேஜ் பேர் வைக்கிறேன். அபவுட்ங்கிறது ஸ்லாஷ் சர்வீஸுங்கிறது ஸ்லாஷ் சர்வீஸ். ஸோ இது வந்து ஸ்லாஷ் கான்டாக்ட்னு வைக்கிறேன். ஸோ இந்த 4 லிங்க்குக்கு 4 காம்பனன்ட். ஸோ இந்த ஹைப்பர் லிங்க்கையும் இந்த காம்பனண்ட் நான் கிரியேட் பண்ண காம்பனண்ட்டையும் மேப் பண்ணுறதுக்கு உங்களோட அப்ளிகேஷனில் ஆப் ரவுட்ஸ் டாட் டிஎஸ் இருக்கும்.
இல்லைன்னா கொஞ்சம் பழைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தா ரவுட்டிங்க்கு தனியாக இது இன்னொரு கான்ஃபிகரேஷன் வேற நேம்ல இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோட இதில் ஆப் ரவுட்ஸ் டாட் டிஎஸ்ல இந்த மாதிரி ரவுட்ஸ் எழுதுறதுக்குன்ட்டு ஒரு அரே இருக்கும். ஸோ இது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே வந்து ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஜேசான் டேட்டா. ஸோ பாத் பாத் வந்து ஹோமுக்கு வந்து எம்டி ஸ்லாஷ். ஸோ அந்த ஸ்லாஷ் இங்கே ஆக்சுவலி மென்ஷன் பண்ண வேண்டாம். இதை மட்டும் கொடுத்துட்டு பாத் இன்னொரு பேராமீட்டர் எந்த காம்பனண்ட் வந்து இதுக்கு வந்து ஹோம் காம்பனண்ட் லோட் ஆகும். இதை மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்கும். சர்வீஸ் ஸோ காம்பனண்ட் வந்து அபவுட்டுக்கு வந்து அபவுட் காம்பனண்ட், சர்வீஸ்க்கு வந்து ஸோ சர்வீஸ் காம்பனண்ட், கான்டாக்டுக்கு வந்து கான்டாக்ட் காம்பனண்ட். ஸோ அந்தந்த காம்பனண்ட்ஸை இதில் மேப் பண்ணியிருக்கேன். இதை மேப் பண்ணதுக்கப்புறம் ஸோ திரும்ப ரன் பண்ணி பாருங்க. சார் இன்னொன்று என்ன பண்ணணும்னா இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி மேப் பண்ணிட்டு இந்த காம்பனண்ட் டிஸ்பிளே ஆக வேண்டியது எங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை கிளிக் பண்ணால் அந்த காம்பனண்ட் லோட் ஆகணுங்கிறது மேப் பண்ணியாச்சு. அது எனக்கு இந்த இடத்துல தான் டிஸ்பிளே ஆகும். அது எங்கே டிஸ்பிளே ஆகணும் அந்த இடத்துல ரவுட்டர் ஹைஃபன் அவுட்லெட்டுங்கிற ஒரு டேகை மென்ஷன். இதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பனண்ட் எடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுட்டர் அவுட்லெட் டேக்ல அது டிஸ்பிளே செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹோம் பேஜுக்கு வந்து ஹோம் ஒர்க்ஸ் இருக்கு. அபவுட் கிளிக் பண்ணால் யூஆர்ல வந்து ஸ்லாஷ் அபவுட்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே அபவுட் ஒர்க்ஸ் வருது. சர்வீசஸ் கான்டாக்டஸ் உங்களோட அட்ரஸும் சேஞ்ச் ஆகுது, இதோட கண்டென்ட்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ரவுட்டிங் வந்து உங்களுக்கு இதோட ப்ரௌசரோட பேக் பட்டன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கூகுளில் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் ஸ்டில் இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. இந்த இஷ்யூ என்னன்னா எவ்ரி டைம் நான் இதை கிளிக் பண்ணும்போது இந்த ரீலோட் ஐக்கான் ரீலோட் ஆகிட்டே இருக்கு. கிளிக் பண்ணும்போது ரீலோட் ஆகுது. ஸோ நமக்கு ரீலோட் ஆகாமல் அந்த கண்டென்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதுமாரி யூஆர்எல்லும் சேஞ்சஸ் ஆகும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இதில் இருக்கிற ஹெச்எஃப் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரௌசருக்கு டைரெக்டாக அந்த ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம ஆங்குலர் ஸ்கிரிப்ட் வழியாக போகிறதுக்கு ரவுட்டர் லிங்க்னு ஒரு ஆப்ஷன். ஹெச்எஃப் பதிலாக ரவுட்டர் லிங்க்ன்றதை கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் அந்த இது லோட் ஆகாமல் இருக்கு. ரீசன் என்னன்னா நீங்கள் ரவுட்டர் வந்து HTML பேஜஸ்ல யூஸ் பண்ணும்போது ரவுட்டர் மாடியூல் வந்து இம்போர்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ரவுட்டிங் எந்த காம்பனண்ட்ல யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து மேலே இம்போர்ட்ஸில் இம்போர்ட் பண்ண சாரி அந்த காம்பனண்ட்டோட இம்போர்ட்ஸில் ஆட் பண்ணணும். மாடியூல் ஒன்று இந்த ரவுட்டர் லிங்க் இதை என்ன ஆட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து இது ரிஃப்ரெஷ்ஷே ஆகாது. பட் அதே நேரத்தில் பேஜஸ் ப்ராப்பராக நேவிகேட் ஆகும். ஈவன் பேக் பட்டனும் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகாது, உங்களுக்கு வந்து ரொம்ப பேஜஸ் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் ரவுட்டிங்கோட. ஸோ இந்த ரவுட்டர் லிங்க்ங்கிறத ஆட் பண்ணி ஏன்னா HTML பண்ணும்போது அந்த ரவுட்டர் லிங்க் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண முடியாது. இது அதோட காம்பனண்ட்ல இம்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரவுட்டர் லிங்க் ஒர்க் ஆயிடும். ஸோ இது ஒன்று. அடுத்தது இப்போ நான் லிங்க்ஸ் வந்து ஹைலைட் பண்ணணும். இப்போ நான் இல்லை சர்வீசஸை கிளிக் பண்ணால் சர்வீசஸ் வந்து இப்போ நான் இதுதான் கிளிக் பண்ணியிருக்கேங்கிறது ஹைலைட் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணும்போது இப்போ ஒரு கலர் கொடுக்கும். இதுக்கு வந்து ஆங்குலர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் ரவுட்டர் லிங்க் ஆக்ஷன் ஆக்டிவ் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதில் அந்த நேமில் ஒரு சிஎஸ்எஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அது என்ன கலரில் இருக்கணுங்கிறது ஆக்டிவாக இருக்கும்போது நான் என்ன கலரில் இருக்கணும். இப்போ நான் ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் ஈக்குவல் டு ஒரு சிஎஸ்எஸ் நேம்
ஆக்டிவ் ஹைஃபன் லிங்க்னு கொடுக்குறேன். இது ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் தான். இந்த நேம்ல ஒரு சிஎஸ்எஸ் எழுதிடுறேன். ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ் எழுதும்போது டாட் வச்சிங்கன்னா அது கிளாஸ் ரெஃபர் பண்ணும். டாட் இதில் கலர் வந்து எனக்கு இப்போ ஹைலைட் பண்ணுறதுக்காக இது ப்ரௌனில் இருக்கணும்னு சொல்லி, இப்போ நான் எதை கிளிக் பண்ணியிருக்கணும் அது ப்ரௌனில் இருக்கணும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கான்டாக்டஸை கிளிக் பண்ணால் கலர்ஸ் எடுத்துக்கலாம். லிங்க் ஆக்டிவ் அதை இம்போர்ட் பண்ணலாம். இப்போ எடுத்துருச்சு. இப்போ நான் கான்டாக்டஸ் கிளிக் பண்ணால் கான்டாக்டஸ் ரெட்ல இருக்கு. சர்வீசஸ் கிளிக் பண்ணால் சர்வீசஸ் அந்த ப்ரௌன் கலர்ஸ்ல வருது. அபவுட் கிளிக் பண்ணால் அபவுட் வருது. பட் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா இந்த ஹோம் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஹைலைட்டடாகவே இருக்கு. இதுக்கு ரீசன் அதில் எப்பவுமே அந்த ஸ்லாஷ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்லாஷ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது எப்பவுமே ஹைலைட்டடாகவே தெரியும். பட் இதில் நான் வந்து ஒரு சின்ன கோட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஹோம் வந்து ஸ்லாஷ் மட்டும் இருந்தால் தான் வரணும், எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸ்லாஷ் கான்டாக்ட் இருந்தால் வரக்கூடாது, ஸ்லாஷ் சர்வீஸ் இருந்தால் வரக்கூடாது. ஸோ வெறும் ஹோமுக்கு மட்டும்தான் வரணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் ஒன்று. இது வந்து எக்ஸாக்டா ட்ரூ, அந்த 5 ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் வேணுங்கிறத மென்ஷன் HTML-ல அந்த ஸ்லாஷுக்கு அது இருந்தால் மட்டும்தான் வரணும். ஸோ எல்லா எவ்ரி டைம் அந்த இது டிஸ்பிளே ஆகக்கூடாது. இதை கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க இந்த இதில் வரல, அபவுட்டுக்கு வந்திருக்கும், சர்வீசஸ்க்கு வருது, இதுக்கு வருது. ஹோம் கிளிக் பண்ணால் ஹோமுக்கு மட்டும் வரும். இந்த வெறும் ஸ்லாஷ் வர்ற டைம் மட்டும் வரும். இப்போ இது ஹைலைட் ஆகாது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் ரவுட்டிங். ஸோ ஒரு குயிக் ஓவர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நார்மல் ஹெச்எஃப் வச்சு எந்த ஆங்குலர் கோடும் இல்லாமல் எழுதியிருந்தேன். அது லோட் ஆகுறதுக்கு ரவுட்டர் அவுட்லெட் மட்டும் போதும். ஸோ எந்த லிங்க்குக்கு எந்த காம்பனண்ட் வேணுங்கிறத ஆப் routes.tsல அந்த பாத்தையும் காம்பனண்ட்டையும் மேப் பண்ணுங்க. இங்க பாத் எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் இருக்கு. இது ரெண்டையும் மேப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட HTML ஃபைல்ல ஓகே நீங்க அப்படியே ரன் பண்ணுங்க, ரன் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இது ரிஃப்ரெஷ் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெச்எஃப் எல்லாம் ரவுட்டர் லிங்கா மாத்திருங்க. ஸோ ரவுட்டர் லிங்கா மாற்றும் போது மறந்துடாம உங்களோட டிஎஸ் ஃபைல்ல வந்து இந்த ரவுட்டர் லிங்க்ங்கிற கிளாஸை இது பண்ணுங்க. அப்புறம் லிங்கை ஹைலைட் பண்றது ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு சிஎஸ்எஸ் எழுதிருங்க. இது வந்து எக்ஸாக்டா அந்த லிங்க் இருந்தால் மட்டும்தான் அந்த கலர் வரணும்னா இந்த ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியில எக்ஸாக்ட் ட்ரூங்கிறத நீங்க ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆங்குலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.